ಎಲ್ಲ ಹೋದ್ರಿ ಹಲೋ ಹೋಗಿ பாப்பா ஆக்கி பரிசல் நின்று போட்டாங்களாட்டிருக்கு நின்றுச்சாட்டிருக்கு தண்ணி வேறு நிறைய போகுது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பேச்சு எடுக்கிறதுனால லேட் பண்ணிட்டேன் ஓட்ட செல்வண்ணா தான் ஃபஸ்ட்டு வரப்போ வந்து நான் இந்த வழியில் நடந்து போயிருந்தேன். இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நடந்து போக முடியாது. ஓகே, முடி வேறு இப்படி இருக்கேன். செல்லண்ணா நல்லா இருக்கீங்களா? செல்லு எடுத்துட்டேன், செல்லு வேலைக்கு ஆகல. ஆடாட சிப்பு மட்டும் வேலைக்கு ஆகுது. போய் எடுத்துட்டீங்களா? உள்ள போய் என்ன போலாமா? அண்ணா தேங்க்யூ, பாய் பாய். அப்படியே இருக்கேன். யாரு? ஓகே. எடுத்துருது இல்லைங்களா? ஒரு கிலோமீட்டர் போங்களா? எதுண்ணா? போகும், மேலே வரைக்கும் எடுக்கும். ஊருக்கு வரீங்களாண்ணா? எத்தனை வருஷமா இங்க இது பண்றீங்க? நான் இங்கே ஒரு 35 வருஷம். 35 வருஷமா இருக்கீங்களா? சரி, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இடம்? இந்த இடம் நல்லா இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் தான் போயிட்டு வருவீங்க? போயிட்டு வருவோம். எவ்வளோ கொடுப்பாங்க? இதே மக்கள் பிரியப்பட்டது 10 ரூபா கொடுப்பாங்க, 5 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா கூட கொடுக்குறாங்க. ஒருத்தர் 10 ரூபா 5 ரூபா போதுமா? இப்போ இருக்கிற போதும். அதை கரெக்டாக வந்தால் போதும். ஓகே, நன்றி நன்றி செல்வண்ணா. சரி, கரை சேர்த்துருக்கீங்க. சரி சரி நன்றி, தேங்க்யூ. சரி. அப்பெல்லாம் செல்வம் ஜாஸ்தி, கொஞ்சம் அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். அவ்வளோ ஒரு இது விவசாயமெல்லாம் நாங்கள் அனுபவம் கிடையாது. இப்போ தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல போல? பரவாயில்ல, தண்ணி பரவாயில்ல. விவசாயம் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. இல்லை, விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் பயங்கர முட்டு வலி ஆகுது, காசே ஜாஸ்தி ஆகிடுது. அதுக்கு நான் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பாம விவசாயத்தில் கொஞ்சம் கம்மி தான். நஷ்டம் சில பேருக்கு வருது, சில பேருக்கு வராமையும் இருக்குது. லாபம் வராது, நஷ்டம் வராது. இது விவசாயம் பழகிட்டோமேன்றதுனால பண்ண வேண்டியதாக இருக்குது. பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். அப்போல்லாம் வந்து ஒரு டேக்ராவுக்கு 100 மூட்டையில் விளையும், கடலையாக இருந்தாலும் நெல்லாக இருந்தாலும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, இப்போல்லாம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. மக்கள்லாம் இருந்தாலும் இருக்கிறாங்க, இங்கே இருக்கணும். இருக்காங்க. இப்போ வண்டி அந்த ஜீப் அதெல்லாம் போகிறது இல்லையா? அதில்
அங்கே அடியில் ரோடு போட்டிருக்காங்களா? அந்த தேக்கம் இருக்குதுங்க. ஆமாம், அந்த தேக்கத்தில் பஞ்சாயத்தில் எடுத்து இன்சர் போட்டு அது வந்து வண்டி இறங்குறதுன்னு விட்டாங்க. கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். சும்மா தான். ஆனால் வந்து கரெக்டாக தெரிஞ்சவங்க தான் போக முடியும். தெரிஞ்சவங்க தான். 100 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான். தண்ணி ஜாஸ்தியானாலும் லாரியும் வராது. இப்போ ரேஷன் கடை அரிசியெல்லாம் இப்போ வருது. தண்ணி கம்மியாக இருக்குங்களா? அப்போ தான் வரும். இல்லை வந்து அங்கேயே நின்றுருக்குமா? பார்சல்லாம் தாண்டி அவ்வளோ மூட்டையும் வந்துருமா பார்சல்? 5 மூட்டை 6 மூட்டை போடணும். சரிண்ணா. சரி, இனி சாயந்தரம் 7 மணிக்கா? 7 மணி. அதாவது நண்பர்களே, என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து பஸ்லேருந்து இறங்கி அப்புறம் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வரதுக்குள்ளே இங்கேருந்து நிறைய வண்டி போயிடுச்சு. சரி, ஃபோன் பண்ணி அங்கேருந்து யாராவது வர சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே டவர் இல்லை சுத்தமாக. சரி, அப்படியே இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு. சரி, அப்படியே பொடிநடியாக போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2020 தான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அப்போ வந்து முதல் முறையாக வந்து நான் செலக்ட் பண்ண பிளேஸ் வந்து தெங்குமரடா தான். ஏன்னா இந்த ஊருக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணி, சரி நம்ம வந்து யூடியூப் சேனலுக்காக இல்லைனாலும் நம்மளோட பர்சனலுக்காக நம்மளோட ஒரு மெமரிஸ்க்காக இதை சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து அதிகமாக வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழை சீசன், வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஊரோட கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் மேட்டுப்பாளையம் சமவெளி பகுதியில் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மேட்டுப்பாளையம், சிறுமுகை, அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் வனப்பகுதியை தாண்டி நம்ம இந்த தெங்குமரடான்ற வில்லேஜுக்கு வரணும். ஆல்மோஸ்ட் வந்து அதே காலநிலை தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் என்னென்னா நைட் டைம்னா கொசு கடிக்காது. அப்புறம் வந்து ஈவினிங் டைம் வந்து அந்த கோல்டு கிளைமேட்டு இல்லாமல் ஒரு நார்மலாக சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்கும் இங்கே. அதனாலே இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே பொடி நடையாக நடந்துட்டு போனால் மணி 2:30, ஒரு 3 மணிக்குள்ளே வீடு போய் சேர்ந்துடலாம். பாருங்க, முதல்ல இருக்கிற வீடு. வந்து காற்று, பயங்கரமான காற்று. கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் அந்த காற்று வந்து அந்த பாருங்கள், அந்த மலையிலிருந்து வர காற்று, இந்த கோடநாடு வியூ பாயிண்ட் மலையிலேருந்து காற்றடிக்குது. அதனால் கொஞ்சம் குளுன்னு இருக்குது, கொஞ்சம் வெக்கையாகவும் இருக்குது. அதுதான் ஊர். நான் வந்து அந்த ஊரில் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது எங்கள் வீடெல்லாம். ஸோ அவ்வளோ தூரம் போகணும். காற்று பார்த்திங்களா, சூப்பராக இருக்கா. அப்படியே ஒரு கைத்து கட்டல் போட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க. வேப்பலை இங்கே பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு சிறைப்பட்டு இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஜெயிலில் இருந்தோன்னு வச்சுங்களேன், அது மாதிரி தான் இந்த வண்டின்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ வருஷம் ஆயிருக்குமோ உள்ளே வந்து. ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வெளியில் போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து நிறைய உள்ளூர் மக்கள் வந்து இங்கே விவசாய நிலங்களுக்கும் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி கிராமங்களுக்கும் போகிறதுக்காக இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய காடில் பஸ்ஸு வர்றதுக்கே ரொம்ப திணறிட்டு தான் பஸ்ஸு வரும். ஏன்னா இடையில பிரேக் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம அந்த சிட்டி மாதிரினா பரவாயில்ல, உள்ளே வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை வண்டி சரி பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இடையில பஸ் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா பஸ் டிரைவரும் கண்டக்டரும் வந்து தகவல் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஜீப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அங்கே பிரேக் டவுன் ஆன பஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாகனங்கள் வந்து ஒன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுன்னா புதுசாக அதுக்கப்புறம் அது வந்து சிட்டி பகுதியே பார்க்க முடியாது. ஏன்னா திருப்பி அதை அந்த பரிசலில் போட்டு அந்த பக்கம்லாம் கொண்டு போகணும், ஆற்றெல்லாம் கடந்து போகணும். பெரிய வாகனங்கள்லாம் ஈஸியாக பைக்கு ஒரு ட்ரை பண்ணி போயிடலாம். இந்த மாதிரி ஸ்கூட்டி அப்புறம் இந்த ஸ்கூட்டர்லாம் போகாது. வேர்த்து விறுவிறுத்து விட்டது. கோடநாடு கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்பா, கரெக்டாக வந்து அங்கே ஒரு டவர் தெரியுது, அதுதான் கோடநாடு. வெரி குட். எத்தனையோ டைம் வந்திருக்கேன், கண்டுபிடிக்க முடியல, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேருந்து பார்த்தோன்னா இந்த வில்லேஜ் வந்து பக்கத்தில் இருந்த மாதிரி தெரியும், அப்படியே இறங்கி நடந்து வந்துடலாம் மாதிரி தெரியும். ஆனால் அந்த மாதிரி வர முடியாது. பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு, அந்த டிப்பில் தான் இருக்குது கோடநாடு. அங்கேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு மலை இறங்கினா கீழே இறங்கி வந்துடலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்களேன், எவ்வளோ பெரிய காடு, எவ்வளோ பெரிய டீலா, எவ்வளோ பெரிய அட்டு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனால் வீடு வந்துடும். எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஆமாங்க, உங்களை எடுக்கவா? வாங்க. உங்கள் பேர்? பழனிசாமி. நீங்கள்? உதயகுமார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? எங்கே கடை? டீ கடையா? அப்போ சாயந்தரம் வரேன், டீ சாப்பிட வரேன். அப்படிங்களா? சரி சரி, எடுத்துருக்கேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரிங்க. இந்த ஊர் ஸ்கூலு. அந்த பக்கம் வந்து தெங்குமரடாவோட ஸ்கூல். தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. இதுதான் தெங்குமரடாவோட ஹாஸ்பிட்டல், நீலகிரி மாவட்டம். இந்த வண்டியில் வாழைத்தாரெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் மாதிரி என்டர்டைன்மெண்ட்டெல்லாம் நிறைய இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். பிஎஸ்என்எல் மட்டும்தான். இந்தியாஸ் வைடஸ்ட் நெட்வொர்க் ஏர்டெல்லாம் கிடைக்காது. பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2G அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் டிவி சேனல் மட்டும்தான். டிவி சேனலும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கேபிளெல்லாம் வராது. அதனால் டிடிஹெச் தான் வச்சுருக்காங்க. டிடிஹெச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரான காற்று காரணமாக அதுவும் சரியாக எடுக்காது. இந்த வகையில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கலாம். இந்த டிவி சீரியலு, நியூஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க.
வீடுகள்லாம் பாருங்களேன், பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள். ஏய், வந்து விட்டோம் சித்ராம்பட்டி. இங்கே ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி இங்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போவே கொஞ்சம் வருது. இதுக்கு முன்னாடி இந்த பாலம்லாம் கிடையாது, இப்போ தான் கட்டினாங்க. ஆனால் வந்து மழை காற்றுனால பாதியெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. பாருங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வரும் மழை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. அப்போ இப்போ தான் கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வருது, வெயில் இல்லை. ஓகே, நம்ம ஏரியாவை நெருங்கி விட்டோம். ஐயோ, இசை சத்தம் கேட்கிறதே. யார்ப்பா மியூசிக் போடுறது? போடுறீங்களா? சரி, எல்லாரும் உங்கள் பேர் சொல்லுங்கப்பா. என் பேர் பிரதீப். என் பேர் வீராசாமி. வீராசாமியா? வீராசாமின்னு ஒரு படம் இருக்குது, தெரியுமா? தெரியும். சரி, என் பேர் சதீஷ்குமார். அப்படின்னு ஹேர்ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஃபுட்பால் பிளேயர் மாதிரி. உங்கள் பேர்? கார்த்திக். உங்கள் பேர்? சசிகுமார். கவின். சரி, அடிக்கிறீங்களா? ம். ஆனா எனக்கு அடிக்க தெரியாதுண்ணே. அட சும்மா அடிக்கிற மாதிரி நடுறா, நான் பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டுறேன். சரி, உங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் என்ன இங்கே? ஃப்ரீ டைம் பாஸு? மத்தால் அடிப்பீங்களா? நான் இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கேன், இல்லைன்னா டியூட்டி போயிருங்களா? சரி, அடிங்க, யாராவது கேட்பான். அடிக்கடா. அட்ரா, நான் வர்றதுக்கு முன்னாடி அடிச்சிங்க. சும்மா பயங்கரமாக அடிப்பாங்க. அட்ரா 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 அட்ரா. தேங்க்யூ. அடிச்சு நெளிச்சு விட்டீங்க போல். சரி சரி சரி, பாய். சாயந்தரம் வரேன். இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து இந்த ஊருக்கு வரப்போ, இதுக்கு முன்னாடி 4-5 டைம் வந்திருக்கேன். எங்கள் பெரியம்மா இங்கே இருக்காங்க. என்னன்னு தெரியல, ஒரு டைம் கூட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வரமாட்டேன். ஆனால் திடீர்னு வர வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துடுவேன். இப்போவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். கடைசியாக இருக்கிற வீடு இதுதான். மேலே இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்போ இந்த வீடு மட்டும் தனியாக தெரியும். ஓஹோ, அந்த கருவாச்சி இருக்கிறார் போலவே. ஏண்டா, காவல் காக்க சொன்னால் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாயா? ஹாய். எத்த